நம்மில் பலரின் வாழ்க்கை கனவு அமைதியின் பூமியான மதீனாவுக்குச் செல்ல வேண்டும் என்பதுதான். நபிகள் நாயகம் அவர்கள் காலடி பதித்து வாழ்ந்த அந்த புனித மண்ணை தொட்டு வணங்க வேண்டும் என்று எங்கும் லட்சக்கணக்கான மக்களில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். ஆனால் எல்லாராலும் நினைத்தவுடனே இங்கு வந்துவிட முடிவதில்லை. பண வசதி இருந்தாலும் இறைவனின் அழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த இடத்திற்கு வர முடியும் என்பார்கள். அப்படி வர எங்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் இந்த நடைப்பயணம். என் கால்களால் நான் கடந்து செல்லும் இந்த வீதிகளையும் என் கண்களால் நான் பார்க்கும் இந்த அமைதியையும் அப்படியே உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பாதைகளில் நடக்கும்போது கிடைக்கும் மன நிம்மதியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. உங்களை அறியாமலேயே உங்கள் மனதிற்குள் இருக்கும் கவலைகளும் பாரங்களும் மறைந்துவிடும். இந்த புனிதமான சூழலை அப்படியே உணருங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கும் இந்த மண்ணில் காலடி வைக்கும் பாக்கியம் கிடைக்க பிரார்த்தியுங்கள். உலகத்தின் எந்த மூலைக்குச் சென்றாலும் கிடைக்காத ஒரு தனித்துவமான அமைதி இந்த இடத்தில் நிறைந்துள்ளது. சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து கொண்டும் தொழுது கொண்டும் இருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு மொழிகளை பேசுபவர்கள், வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் இணைக்கும் ஒரே விஷயம் இந்த புனிதமான அன்புதான். இங்கு ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. அனைவரும் ஒரே இறைவனின் அடியார்களாக ஒரே மாதிரியான பக்தியோடு இந்த மண்ணில் வலம் வருகிறார்கள். சுற்றிலும் வீசும் அந்த இதமான காற்றிலும் மனிதர்களின் முகங்களில் தெரியும் அந்த நிம்மதியிலும் மதீனாவின் மகத்துவம் புரிகிறது. நீங்கள் இப்போது பார்க்கும் இந்த ஒவ்வொரு காட்சியும் உங்களை இந்த இடத்திலேயே நேரடியாக இருப்பது போன்ற உணர்வை தரும் என்று நம்புகிறேன். நாம் கடந்து செல்லும் இந்த வழிகளில்தான் அன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் நடந்திருப்பார்கள். இஸ்லாத்தின் வித்து ஊன்றப்பட்டு அன்பும் சகோதரத்துவமும் உலகிற்கு பரவிய வரலாற்று சிறப்புமிக்க மனித அன்றைக்கு நபிகளாருக்கு அடைக்கலம் கொடுத்து தங்களின் சொந்த சகோதரர்களைப் போல ஏற்றுக்கொண்ட மதீனா மக்களின் தியாகம் நினைத்து பார்க்க முடியாதது. இன்றைக்கும் அந்த பாரம்பரியமும் விருந்தோம்பலும் மாறாமல் அப்படியே இருக்கிறது. இங்கு வரும் ஒவ்வொரு விருந்தினரையும் மக்கள் எவ்வளவு மரியாதையுடனும் அன்போடும் நடத்துகிறார்கள் என்பதை நீங்களே பார்க்க முடியும். இந்த பாதைகளில் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு வரலாற்று நினைவும் இறைவனின் அருளும் உறைந்திருக்கிறது. இங்கு வரும் மக்கள் தங்களின் துயரங்களை மறந்து கண்ணீர் மல்க இறைவனிடம் கையேந்தும் காட்சிகளை பார்க்கும் போது நம் மனதும் உருகிவிடும். தொழுகைக்கான பாங்கு ஒலி கேட்டவுடன் ஒட்டுமொத்த பகுதியும் அப்படியே ஸ்தம்பித்துவிடும். வியாபாரங்கள், உரையாடல்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு அனைவரும் ஒரே திசையை நோக்கி இறைவனை வணங்க ஆயத்தமாவார்கள். அந்த ஒழுக்கமும் அந்த நேர்த்தியும் உலகத்தில் வேறு எங்குமே பார்க்க முடியாத ஒரு உன்னதமான காட்சி. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் இந்த தருணத்திலும் உங்கள் மனதில் இருக்கும் தேவைகளையும் ஆசைகளையும் இறைவனிடம் கேளுங்கள். மனதை ஒருமுகப்படுத்தி இந்த அமைதியான சூழலோடு ஒன்றிணையுங்கள். நேரம் போவதே தெரியாமல் நாம் இந்த புனிதமான பூமியின் பாதைகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஆயுள் முழுமைக்கும் நினைவில் நிற்கக்கூடியது. நேரில் வர முடியாத நீங்கள் இந்த வீடியோவின் மூலம் இந்த இடத்தை பார்த்து மகிழ்ந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரின் ஆசையும் கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும். அல்லாஹ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மதீனாவுக்கு வந்து இந்த புனிதமான சூழலை நேரடியாக அனுபவிக்கும் பாக்கியத்தை தருவானாக. உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் மாபெரும் நிம்மதியையும் அருளையும் வழங்குவானாக. இந்த வீடியோ உங்களின் மனதிற்கு சிறிதேனும் அமைதியை தந்திருந்தால் அதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. உங்கள் பிரார்த்தனைகளில் என்னையும் என் குடும்பத்தினரையும் மறவாமல் நினைவில் வையுங்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். Alo.
راجع من البوابه. شنو بقي؟ ممكن صح تخش يعني وانت هو يعني يلا بينا पानी चाहिए पानी देखा कोई जरा नहीं बोला था इंशाल्लाह هذا يجي الله خير جزاك الله خير حجي نو نو الله كريم يلا يا حج
நீங்களும் யாரும் நிற்கீங்க? மிச்சம் இருங்க. சரி, நான் பார்க்குறோம் இருக்கா. மற்றது இப்போ எத்தனாவது கேட்டு நாங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரீங்க. நான் 37 வந்துட்டு. அப்படியா? நீங்கள் அப்படி வரீங்களா? ஏன்? சரி, ஓகே ஓகே. இல்லை, நான் வரேன். நான் இங்கே இதுக்கிட்ட வந்தேன். பார்ப்போம், வரேன். இல்லை, நான் அந்த ரவுதா ஷரீஃப் இருக்குது தானே, அதில் என்ட்ரன்ஸ் இருக்குது, அதுக்கிட்ட வந்தேன். இப்போ திரும்பிட்டு வருவேன் நான். நீங்கள் நம்பர் சொல்லுங்க, நான் வரேன். இல்லை, மூடிட்டாங்க. பள்ளி டைமு, ப்ரேயர் டைமு. சரியா, ரவுதா ஷரீஃபில் தான் இருக்கேன். வெளியே வந்துட்டேன். 41 அந்த பச்சை இது இருக்குது தெரியுமா, முகமது நபிட்ட இதுக்கு மேலே இருக்கும் டோம். 41க்கு ஏற்றாப்புல நிற்கேன். ஒன்று சொல். ஓ, 41 ரைட்டு. தலை எங்க எங்க? வேலை இல்லைங்க, சேர்த்து வேலை இல்லை. சான்ஸ் டு வின்னாமே வாங்க இருக்கா?
எங்கிட்ட என்ட்ரன்ஸு உள்ள போகுமா? அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாரியா சூப்பராக இருக்குல்ல. காசு வாங்கிக்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உழைக்கணும்பா. அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு காசு வரும். அவர் இந்திய ஸ்ரீலங்கா, நான் இந்தியா. கண்ட்ரி டு கண்ட்ரி கேஸ் கூட நமக்காக இருப்பாங்க நமக்காக. இப்போதைக்கு போக மாட்டேன். حاول ما جاب كارتا وصل